ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம இஎஸ்ஐசி எம்சிக்யூட ஆன்சர் கீ, ஓகேவா? ஸோ 7th சண்டே அன்னைக்கு இஎஸ்ஐசி எக்ஸாம் எல்லாரும் நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆன்சர் கீ. தென் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஆன்சர்ஸ் என்னென்ன. தென் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே என்கிட்ட சொன்னது மீன்ஸ் ஷேர் பண்ண ஒரு விஷயம் டைம் பத்தில், ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணலாம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கலாம், சப்போஸ் ஃபியூச்சரில் இதே மாதிரி ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா என்ன ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தென் இந்த கொஷின் ஒன் ஆஃப் த 2024 இல்லை, இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் கொஸ்டின் பேப்பர்னே கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க, எல்லா சப்ஜெக்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? தென் எல்லாத்துலேயும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல கொஷின்ஸ் வந்திருந்தது, ஓகேவா? இதற்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட்டா நாலேஜ் இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியுமே தவிர சும்மாலாம் எழுதியிருக்க முடியாது. தென் அவங்களுக்கு சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் இருந்தாதான் எழுதியிருக்க முடியும், ஓகேவா? சரி, நம்ம கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ, இது எல்லாருக்கும் ஈஸியான கொஷின் தான். ஏன் இந்த கொஷின் வந்துட்டு சூப்பரான கொஷின் அப்படின்னு சொன்னா, ஒரு கொஷின் கஷ்டமா இருந்தா அடுத்த கொஷின் ஈஸியா இருக்கு. தென் மாடரேட் டைப் ஆஃப் கொஷின்ஸும் வந்துட்டு வந்திருந்தது, ஓகேவா? தென் சிபிஆர் ரேஷியோ கேட்டிருந்தாங்க, இது உங்க எல்லாருக்குமே தெரியும், 30:2. தென் இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அப்ரேஷன்ஸ். தென் நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், மூவ்மெண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி அவே ஃப்ரம் த மிட் லைன், ஓகேவா? டுவர்ட்ஸ் த மிட் லைன் தான் அது அடக்ஷன், அவே ஃப்ரம் த மிட் லைன் அப்டக்ஷன். Which one of the following breathing pattern indicates rhythm abnormality? ஓகேவா? ஸோ அப்நார்மல் ரிதம் ஆர் அப்நார்மல் பிரீத்திங் பேட்டர்ன்ங்கிறது மொத்தமே வந்துட்டு 3 தான். பயாட்டிக் ரெஸ்பிரேஷன், செயின் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன் அண்டு திஸ் ஒன் என்ன குஷ்மால் ரெஸ்பிரேஷன். ஸோ இதுல வந்துட்டு மற்ற எதுவுமே இல்லை, அதனால தான் செயின் ஸ்ட்ரோக் ரெஸ்பிரேஷன் இஸ் த ஆன்சர். தென் which one of the following levels of prevention includes action and measures that inhibit emergence of risk factor? ஓகேவா? இதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர் தான். இந்த ஒரு வார்த்தையில நீங்க ஆன்சர் எழுதிடலாம். ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தா அது பிரைமரி ப்ரிவென்ஷன், ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமலே நீங்க பண்ணீங்கன்னா அது பேரு பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன், ஓகேவா? நெக்ஸ்ட், டிரான்ஸ்வர்ஸ் depression in nail indicating temporary disturbance of nail growth are known as Blues line. இதுவும் டைரக்டான எம்சிக்யூ. Then which of the following is a adventitious breath sounds? ஸோ இதுதான் நம்ம பண்ண ஒரு மிஸ்டேக்கா இருக்கும். எல்லாரும் பார்த்தோன்னே கிராக்கிள்னு ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணலாம், கிடையாது. ஏன்னா ஃபுல் கொஸ்டினும் படிங்க, கீழே இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கிராங்கிள், ராங்கை, வீஸ் அண்ட் ப்ளூரல், ஃப்ரிக்ஷன், ரெப், ஓகேவா? நானும் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஓகே ஆன்சர் ஏவே ஆன்சர் தான் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா கீழே பார்த்தா எல்லாமே வந்து அட்வென்ச்சரஸ் பிரெத் சவுண்ட்ஸ் தான். ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 3 and 4. தென் presence and growth of microorganisms within a host but without tissue invasion or damage is known as colonization. Then which of the following biomedical waste should be discarded in yellow color dustbin? ஓகேவா? இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்சிக்யூ. ஓகே, ஏன் அப்படின்னா எல்லோ கலர்ல என்ன போடுவீங்க? ஆப்ஷன் ஏ பாருங்க, ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட் போடுவோம், கரெக்டா? எஸ். யூரோபேக் போடுவோமா? கிடையாது. யூரோபேக் வில் புட் இன் ரெட். நீடில்ஸ், ஷார்ப் கண்டெய்னர். தென் சாயில்டு பிளாஸ்டர் கேஸ்ட், தெரியல. தென் கிளாஸ் லைட், இதுவும் ஷார்ப் கண்டெய்னர். ஸோ சாயில்டு பிளாஸ்டர் கேஸ்டும் ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட் ரெண்டுமே மட்டும்தான் நம்ம வந்துட்டு எல்லோ பேக்ல போடுவோம். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 4 என்ன இருக்கோ அது சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்லீப் வாக்கிங் அண்ட் என்யூரிசிஸ் அக்கர்ஸ் இன் விச் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் சைக்கிள்? ஓகேவா? யூஸ்வலா வந்து நம்ம படிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்லீப் சைக்கிள்ல என்ன ஸ்டேஜ்ல வந்துட்டு ஸ்லீப் வாக்கிங் தென் என்யூரிசிஸ் நடக்கும் அப்படின்னா NREM 3 தான் நடக்கும். எல்லாருமே பார்த்தோன்னே அதான் யோசிச்சிருப்பீங்க, படிச்சவங்க எல்லாருக்குமே அதுதான் தெரிஞ்சிருக்கும். NREM 3 தான் வந்துட்டு ஸ்லீப் வாக்கிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இதுல NREM 3 ஆப்ஷன்ல இல்ல. எஸ், REM ஸ்லீப் இருக்கு, NREM 1 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, ஓகேவா? தென் REM ஸ்லீப்ல கண்டிப்பா நடக்காது. எய்தர் இட் ஷுட் பி இன் NREM 2 or 4. ஆக்சுவலா வந்துட்டு NREM 3 and 4
மிக்ஸ் பண்ணி தான் ஒரே ஸ்டேஜா வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஆன்சர் வந்துட்டு NREM ஸ்லீப் ஸ்டேஜ் 4. தென் இது ஒரு டைரக்டான MCQ. லோ ஆர்டீரியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் பிளட் இஸ் டர்ம்ட் as hypoxemia. Then hypertonic saline 3% NS. Then flat painless thickened portion of epidermis consists of mass of horny keratinocytic cells. Friction on palm or under surface of the foot is known as, actually இது கேலஸ் கிடையாது. எஸ், ஏன் இதை வந்துட்டு நம்ம சாரி கேலஸ் ஆன்சர். ஏன் இதை வந்து கேலஸ்ன்னு சொன்னோம்னா டியூ டு லோக்கல் ப்ரெஷர் ஆர் ஃபிரிக்ஷன்னால வர்றதுக்கு பேரு தான் கேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், critical thinking related to monitoring, correcting mistakes is known as analysis. Then which of the following are true about care bundle except, okay, care bundle increases the possibility of long term complication of a particular disease கிடையாது. care bundle என்ன செய்யும்? decreases தான். So answer is option B. Then the type of exercise in which muscle contraction occurs without moving the joint is known as isometric exercises. Then in wound healing, fibroblasts migrate into wound and begin to synthesize collagen is known as polyphase phase. 3 phase இருக்கு: inflammatory, polyphase and remodeling. ஓகேவா? inflammatory response, polyphase தான் new tissue formation நடக்கும். Then all are the examination method for assessment of eyes except tonometry உண்டு, slit lamp உண்டு, refraction test உண்டு, rhombus test கிடையாது. rhombus test எதுக்கு பண்ணுவாங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Then elderly people are more prone for respiratory infection because எதனால? decline in cell mediated immunity, decline in humoral immunity, decreased formation of IgA and fewer of less functional cilia. cilia numbers வந்துட்டு கம்மி ஆகாது. ஓகேவா? IgA is more important, அதுவும் கம்மியா இருக்கும். humoral immunity cellular immunity கம்மியா இருக்கும். So answer is 1, 2 and 3 only. Then match the following. Yes, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஆர்ட்ரி, ஸ்ட்ரோக் ஆனா வர ஆர்ட்ரி. தென் ரைட் சைட்ல இருக்கிறது அதோட டிஃபார்மிட்டி என்ன? ஓகேவா? சோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியில ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா வாட் இட் லீட்ஸ் டு? இட் லீட்ஸ் டு டிஸ்ஆர்த்தியா. கரெக்டா? எஸ். தென் மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி வந்துச்சுன்னா இட் லீட்ஸ் டு அஃபேஜியா. இது ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர். எஸ், இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி ஆன்சர் பண்ணலாம்? 3யும் 1 எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? 3யும் 1 வேற எங்கேயுமே இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் டி, 3, 1, 4, 2. இதை மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். ஒன்ஸ் என்ன விஷயம் தெரியுதோ அதை மட்டும் எடுத்துட்டு யூ கேன் கோ ஆன். நான் நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லி தரேன். தென் which of the following are advantage of dry powdered over meter dose inhaler? ஓகேவா? ஸோ ட்ரை பவுடரோட எம்டிஏயோட ட்ரை பவுடர் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் ரெக்வயர்ஸ் லெஸ் மேனுவல் டெக்ஸ்டிரிட்டி. எஸ், உண்மைதான். தென் இட் டஸ் நாட் ரெக்வயர் ஸ்பேசர். எஸ், ஸ்பேசருக்கு அவசியம் கிடையாது. இட் இஸ் எஃபெக்டிவ் இன் பேஷண்ட் வித் லோ எஃபிஐ. உண்டா? கிடையவே கிடையாது. தென் தெர் இஸ் நோ நீட் டு கோஆர்டினேட் டிவைஸ் பஃப்ஸ் வித் இன்ஹலேஷன். இதுவும் உண்மைதான். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு 3 மட்டும் இல்லாத ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. 1, 2 and 4 இருக்கு. ஸோ we can choose that. Then all of the following are potential circulatory problems after surgery except, ஓகேவா? thrombophlebitis வரலாம், embolus வரலாம், hemorrhage வரலாம். ஸோ ஆப்ஷன் எக்ஸப்ட்னால ஆன்சர் இஸ். தென் பெல்ஸ் பாலிசி, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். cranial nerve 7. Then which myoglobin will be increased? myoglobin இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஆனா அதுல ஸ்பெசிபிக்கா பீக் அட் 18 hours பாத்தீங்கன்னா CKMB தான். யூஸ்வலா மயோகுளோபின் வந்துட்டு 2 to 3 hours வந்துடும். பீக் வந்துட்டு 7 to 8 hours முடிஞ்சிடும். ஆனா 18 hours வருது CKMB. தென் நர்ஸ் இஸ் அசஸிங் ஸ்ட்ரோமா. ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த கொஸ்டின்ல. இந்த கொஸ்டினுக்குலாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. விச் இண்டிகேட்ஸ் இஸ்கீமியா. இஸ்கீமியானால என்ன அர்த்தம்? டிக்ரீஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன். இட் டினோட்ஸ் dusky blue color. Then a patient is diagnosed with acute pancreatitis. Then show decrease in which value? இதுலயே முக்கியமான வேர்ட் நான் இந்த ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்றேன் பாருங்க. இதுதான் decrease in value. serum calcium, one of the most frequent ஆன MCQ இது.
Then nurse caring for a patient after thyroid surgery, என்ன which of the following are included except, ஓகேவா? ஸோ கால்சியம் லெவல் பார்க்கணும், ஏன்னா தைராய்டு எடுத்தா கால்சியம் ஹைப்போகால்சிமியா போவாங்க, செமி ஃபவுலஸ் பொசிஷன்ல தான் வைக்கணும். தென் எபிலிட்டி டு ஸ்பீக் அசஸ் பண்ணணும். இன்டேக் ஆஃப் அயோடின் ரிச் டயட் தேவல், ஏன் தைராய்டு இருந்தால் தான் அயோடின் ரிச் தேவை, தைராய்டை எடுத்துட்டாங்க, ஸோ நோ நீட் டு டூ தட். தென் predominant manifestation of ulcerative colitis is, ஓகேவா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா passage of mucus and pus in stools. இந்த ஒரு ஆப்ஷன் தான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் manifestation of ulcerative colitis. இது பாருங்க வேற எங்கேயுமே இல்லை, கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன். தென் which is not a surgical therapy in meningeal disease. ஃபர்ஸ்ட் meningeal diseaseனா என்னன்னு தெரிஞ்சாலே போதும். meningeal diseaseனா என்ன? whenever அந்த ஏர்ல மீன்ஸ் இயர்ல இருக்க அந்த எண்டோலிம்பாட்டிக் செக்ரீஷன்ஸ் வந்துட்டு அதிகமான, அது பேரு மெனிஞ்சஸ் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எதனால வருது? எண்டோலிம்பாட்டிக் ஷண்ட் மீன்ஸ் எண்டோலிம்பாட்டிக் ஷண்ட் பண்ணுவாங்க, தென் லாம்பரேக்டமின்னு தருவாங்க, தென் வெஸ்டிபுலர் நர்வ் ஆக்ஷனும் பண்ணுவாங்க. எது பண்ண மாட்டாங்க? ஸ்டெபிலெக்டமி மட்டும் பண்ண மாட்டாங்க. தென் பார்க்லேண்ட் ஃபார்முலா, ஓகேவா? எஸ், பார்க்லேண்ட் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? பாடி வெயிட் கொடுத்துட்டாங்க. பாடி வெயிட் என்ன? 70 into percentage of burns 50, 4 into 4, ஓகேவா? எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா எவ்வளவு வரும்னா 14,400 வரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? இதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசரத்துல விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் 8 hours, அப்பனா என்ன அர்த்தம்? இதுல பாதி எவ்வளோ? இதுல பாதி எவ்வளோ? 7,000 ml is the answer. So answer is 7,000 ml. Then வாஸ்குலர் ரீஷன், வாஸ்குலர் ரீஷன் பார்த்த உடனே அழகா எழுதின ஆஞ்சியோமா, ஓகேவா? இதுதான் முக்கியமான கீவேர்ட். தென் கன்சிடர் a following statement regarding principles of aseptic technique practice in operating, ஓகேவா? தென் இதுல எது முக்கியம்னா 2 only is the answer. தென் கேட்ராக்ட் சர்ஜரியில இம்மீடியட்டா என்ன பண்ணணும், ஓகேவா? இதுவும் செலக்ட் ஆல் தட் அப்ளை தான். டாபிக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ், டாபிக்கல் கார்டிகோஸ்டீராய்டு கொடுப்போம், அட்மினிஸ்டர் செடேட்டிவ் கிடையாது, கரெக்டா? எஸ். ஸோ ஆப்ஷன் வந்து 3 இல்லாத ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. தென் 4th படிங்க, அட்வைஸ் ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணு, ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 4. தென் அக்யூட் ஆங்கிள் க்ளோஷர் குளோகோமா, ஆங்கிள் க்ளோஷர்ல ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்ன? டனல் விஷன், ஓகேவா? இந்த கொஸ்டின்ல எங்கெங்கெல்லாம் டனல் விஷன் இருக்கு? ஆப்ஷன் ஏவை தவிர்த்து மற்ற எல்லாத்துலயும் டனல் விஷன் இருக்கு, ஓகேவா? ரெண்டாவது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஆங்கிள் க்ளோஷர் குளோகோமா என்னது? லாஸ் ஆஃப் பெரிஃபரல் விஷன். எதுல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பிலையும் சிலையும் இருக்கு. தென் தேர்ட், பெயின் இருக்குமா இல்லையா? எஸ், பெயின் வில் பி தேர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சிவியர் பெயின் வித் டனல் விஷன் அண்ட் லாஸ் ஆஃப் பெரிஃபரல் விஷன். தென் மேட்ச் த ஃபாலோயிங். எஸ், ஃபர்ஸ்ட் லாம்பர்பர்க் ரெட்ராக்டர். லாம்பர்பர்க் ரெட்ராக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஹோல்டிங் ஓப்பன் உண்டு. Then Morris retractor used for giving exposure to large, okay, அதனால 4, 1, 2, 3. Then BCG bladder cancer எதுக்கு யூஸ் பண்றாங்க? BCG is used as immunotherapy ன்னு படிச்சிருப்பீங்க நீங்க. எஸ், ஆன்டி டியூமர் ஆன்டிபயோட்டி உண்டு. தென் prevents recurrence of bladder cell tumors உண்டு. தென் இம்யூனோதெரபிக் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. ப்ளீடிங்கை ப்ரிவென்ட் பண்ணவே பண்ணாது, கரெக்டா? Yes, answer is except question, answer is B. Then all of the following instruction related to investigation of the patient who has undergone DEXA scan, bone mineral density scan. Density scan it's a X-ray தான், அது வேற எதுவுமே பெரிய விஷயம் இல்லை, அதனால should not take, ஓகேவா? patient should not be in NPO, ஓகேவா? மற்ற எல்லாமே உண்டு. ஜுவல்லரி ரிமூவ் பண்ணணும், தென் ஹிப் ஃப்ளெக்ஸ் பொசிஷன்ல இருக்கணும், இதெல்லாம் உண்டு. தென் which of the following are pre-renal cause? இதுவும் டைரக்டான கொஸ்டின், ஷாக் தான். தென் which is the most appropriate pain assessment scale, phases scale? தென் NSAID ட்ரக் எது கிடையாது? இதுவும் வந்து ஈஸியான கொஸ்டின். அல்லோபிரினால், அல்லோபிரினால் இஸ் யூஸ்ட் இன் கவுட், கரெக்டா? ஸோ அதுதான் ஆன்சர். தென் ஜென்ரலைஸ்டு ஜென்ரலைஸ்டு கனெக்டிவ் டிசி டிசார்டர். ஜென்ரலைஸ்டு வந்து இதுல 2 தான், எஸ்எல்இயும் சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ் தான். திக்கனிங் ஆஃப் த ஸ்கின் அண்ட் பிளட் வெசல்ஸ் எங்க நடக்கும்னா ஸ்க்ளீரோசிஸ்ல மட்டும்தான் நடக்கும். தென் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்
used for electrical activity of brain. ஓகேவா, இதுல முக்கியமான வேர்டு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தான். இஎம்ஜின்னு படிப்போம்ல, electromyography is the answer. Then all of the following are exclusion criteria. ஓகே, blood glucose level அதிகமா இருந்தா பண்ண மாட்டோம், கோயாகுலோபதி இருந்தாலும் பண்ண மாட்டோம், ஹிஸ்டரி ஆஃப் மேஜர் சர்ஜரி இருந்தாலும் பண்ண மாட்டோம், எக்ஸப்ட் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக். தென் கார்டியாக் மெம்பரனை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஹைப்பர் கெலிமியால, ஓகேவா, ஹைப்பர் கெலிமியா மேனேஜ்மெண்ட் நம்பர் 1 வந்து இன்சுலின் வித் டெக்ஸ்டோஸ். ஓகே, ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் இன்சுலின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்டோஸ் கொடுக்கல, அதனால அதை சூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி ஆன்சர் என்ன, கால்சியம் குளுக்கனேட் இருக்கு, அதனால we can choose. Then excessive stretching of muscle and dysphagia of street involving tendon. டெண்டான்ங்கிற ஒரு வார்த்தையை படிச்சாலே strain related to tendon, sprain related to ligament. ஓகேவா, ஆன்சர் இஸ் strain. Then abnormal tortuous opening between the bladder and vagina is known as vesicovaginal fistula. Then steps of chest removal tube. நம்பர் 1 படிச்சோன்னே என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அட்மினிஸ்டர் ஆஃப் அனால்ஜெசிக். ஓகேவா, 2 எதுல இருக்கு, 2 ஆப்ஷன்ல இருக்கு, பிலையும் டிலையும் இருக்கு. 2 அட்மினிஸ்டர் ஆஃப் அனால்ஜெசிக். ரெண்டாவது என்ன செய்யணும், வல்சாவா மேனுவல் பண்ணுமா இல்ல ஏர் டைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணும், ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஏர் டைட் ட்ரெஸ்ஸிங். ஸோ வல்சாவா மேனுவல் ஷுட் பி டன். கரெக்டா? ஸோ 2-1 எங்க இருக்குன்னு பாருங்க, அதுதான் ஆன்சர். தென் கேரக்டரிஸ்டிக் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம். நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்ல 3 இருக்கும். என்ன இருக்கும், ஹைப்பர் லிபிடிமியா, ஹைப்போ ஆல்புமினியா, புரோட்டீனூரியா. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இது இருக்கு. கரெக்டா? எஸ். எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் வில் பி சீன். எஸ், அதுவும் பாருங்க, ஏலு இருக்கு, பிலு இருக்கு. இதனாலதான் நான் சொன்னேன் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னது, நாலேஜ் அசஸ் பண்றதுக்கான பெஸ்ட் கொஸ்டின் பேப்பர். தென் மற்றபடி வேற என்ன இருக்கும், ஃபோமி யூரின் வில் பி சீன். ஓகேவா. தென் ஆப்ஷன் பில ஹைப்பர் ஆல்புமினியான்னு இருக்கு. ஓகேவா, ஹைப்போ ஆல்புமினியா தான் இருக்கு. எஸ், ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தென் celiac டிசீஸ் இருந்தா என்ன டயட் கொடுக்கக்கூடாது, வீட் ஷுட் நாட் பி given. தென் பேஷண்ட் இஸ் டைப் 2, ஹை டோஸ் ஆஃப் இன்சுலின் மானிட்டரிங் 2 to 4 AM. காலையில வந்துட்டு இன்சுலின் லெவலை பாக்குறீங்க, ஓகேவா, சாரி பிளட் குளுக்கோஸ் லெவலை பாக்குறீங்க. எங்க பாப்பீங்க, 2 ஃபினாமினா தான், டான் ஃபினாமினா அண்ட் சோமோகை ஃபினாமினா 2 இருக்கு. எஸ், கரெக்டா? எஸ், வாட் இஸ் டான் ஃபினாமினா, ஒரு கிராஃப் பார்த்துருப்பீங்க. என்னது, பிளட் சுகர் லெவல் நைட் டைம் எப்போ ஓகேவா இருக்கும், தென் கீழே இறங்கி அப்புறம் மேலே ஏறும். வாட் இஸ் திஸ் ஃபினாமினா, திஸ் இஸ் நோன் அஸ் சோமோகை ஃபினாமினா. கீழே எங்க இறங்குது, 2 to 4 AM கீழே. தட்ஸ் வை, so you are assessing Somagai phenomena in this particular condition. Yes, a patient with renal dysfunction develops uremia when the GFR is less than 15. Ideally பார்த்தா 20, ஆப்ஷன்ல 20 இல்ல. Then MCQக்கு எப்படி இருக்கணும், stem should be clear and epicita இருக்கணும். Then alternate should be same length. Then avoid using distraction, avoid using கிடையாது, 4 கிடையாது. ஓகே, 4 எதுல இல்லைன்னு பார்த்துட்டு you can use that. Then type of evaluation 4 தான், criterion based, norm based, formative, summative. ஓகேவா, ஃபார்மேட்டிவ்னா என்ன அர்த்தம், ஒரு விஷயம் நடக்கும் போதே பாக்குறது. சம்மேட்டிவ்னா என்ன அர்த்தம், லாஸ்டா பாக்குறது. கிரைட்டீரியானா என்ன அர்த்தம், ப்ரீஃபிக்ஸ்டு கிரைட்டீரியாவோட பாக்குறது. டாம் பேஸ்ட் இஸ் த ஸ்டூடெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டை அதே டைம்ல எவாலுவேட் பண்றது நாம் பேஸ்டு தான். தென் ஏவி8ஓட பர்பஸ் என்ன, அன்ஃபெமிலியர் கான்செப்டை சிம்பிள் பண்றது ஒண்ணு. தென் பிரிங்கிங் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் where words fail, அதுவும் உண்டு. ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங் appearing to more than one sense உண்டு. டு ப்ரொமோட் மோனோட்டோனி கிடையாது. ஓகேவா, ஸோ 4 தவிர்த்து வேற என்ன ஆப்ஷன் இருக்கும், எல்லாமே தான் 1, 2 and 3. தென் எஜுகேஷன் பிலாசபி எம்பசைசஸ் ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டி ஒரே ஒரு இடத்துல தான், பிரக்மேட்டிசம். தென் பிரெயின் ஸ்டார்மிங் மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்னது, இதுவும் செலக்ட் ஆல் தட் அப்ளை தான். ப்ரொமோட்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் உண்டு. இட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் மோர் ஸ்கில்டு. தென் இட் ப்ரொமோட்ஸ் குரூப் ஆக்டிவிட்டி. எஸ். தென் மேக்ஸிமம் ஐடியாஸ் கேன் பி சார்ட் இன் ஷார்ட் டைம், இதுவும் உண்டு. என்னது, ஸ்கில்ல வந்துட்டு டெவலப் பண்ணாது. ஓகேவா,
ஸோ இது வாட் டெவலப், அதை மற்ற எல்லாமே டெவலப் ஆகிடும். கிரிட்டிக்கல் திங்கிங் ஆகும், குரூப் ஆக்டிவிட்டி ஆகும், தென் maximum ideas can be sorted in a short time. So answer is 1, 3 and 4. Yes, next question. Which one of the following method is best for psychomotor skill? ஒரே ஒரு வார்த்தை தான், psychomotor skill development. இதுலனா டெமான்ஸ்ட்ரேஷன்ல மட்டும் தான் நடக்கும். ஓகேவா? Then teaching method where competencies in teacher training is assessed is micro teaching. Then counseling skill involves paraphrasing client word and saying what counselor think about client feeling. Okay, then it is known as summarizing. Then period of practical experience training in clinical nursing supervised by an expert is known as mentorship. Then overall rotation plan, okay, including teaching learning ability is known as master rotation plan. Then ASCII in an following statement regarding true about ASCII. Provide emphasis, yes, more assessful in knowledge of the client கிடையாது. Checklist உண்டு. Then holistic approach of patient management cannot be assessed. Holistic approach நம்மளால பார்க்க முடியாது. ASCII-னா என்ன, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கறது மட்டும்தான் நம்மளால அசஸ் பண்ண. கரெக்டா ஸ்கில் பார்க்கலாம், தென் செக்லிஸ்ட் இருக்கும். அதனால நம்மளால ஓவரால் அசஸ்மெண்ட் பார்க்க முடியாது, நாலேஜும் அசஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 1, 3 and 4 ஆர் ஆன்சர். தென் வேல்யூபிள் அசஸ்மெண்ட் ஃபார் பேஷண்ட், இது வந்து கிளினிக்கல் அட்டெண்டன்ஸ். தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின் ஆன் அப்ஜெக்டிவ் அண்ட் கண்டென்ட் ஏரியாஸ் நோன் அஸ் ப்ளூ பிரிண்ட். தென் மேட்ச் த ஃபாலோயிங். சென்ஸ் ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ் இன்ஃபான்சி, அட்டானமி வர்சஸ் ஷேம் ஆர் டவுட் ப்ரீ ஸ்கூலர். ஓகேவா? 2, 4 எங்க இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. கடகரன் மார்க் பண்ணிட்டு போயிடலாம். தென் 31 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன் பிறந்த குழந்தைக்கு எப்படி ஃபீடிங் பண்ணுவீங்க? பாலடை ஃபீடிங் இஸ் கிவன். ஓகேவா? பாலடை ஃபீடிங் வேற எங்கேயுமே இல்லை. ஓகேவா? இதுல மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகேவா? தென் பேஷண்ட் இஸ் டயக்னோஸ் டு ஹாவ், இது என்னது? மெனிஞ்சைட்டிஸ். சிஎஸ்எஃப் அனாலிசிஸ்ல என்ன அதிகம், அதுவும் என்ன மெனிஞ்சைட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு வேர்டு தான் ஆன்சரை கொடுத்துருவோம் நம்மளுக்கு. இதுலயும் கீவேர்ட் இஸ் பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ். பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ்ல புரோட்டீன் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் வில் பி எலிவேட்டட். ஓகேவா? எஸ், குளுக்கோஸ் கண்டென்ட் நார்மலா இருக்காது, கம்மியா தான் இருக்கும். தென் சைன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங், குட் அட்டாச்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங். வைட் மவுத் இருக்கணும், ஏரியோலா விசிபிளா இருக்கணும், ஸ்கின் டச்சஸ் த பிரெஸ்ட் இருக்கணும், லோயர் லிம்ப் இஸ் எவர்டடா இருக்கக்கூடாது. தென் பேபி ஹெட் ஆர் பாடி என்ன, ஒன் பிளேன் கிடையாது. ஸோ 1, 2, 3 ஆர் ஆன்சர். தென் டூரிங் ரெசிஸ்டேஷன் என்ன ட்ரக்? ஒரே ஒரு ட்ரக் தான் கொடுப்போம் நம்ம, எபினஃபின் மட்டும் தான் கொடுப்போம் நியூ பார்ன் ரெசிஸ்டேஷன்ல. அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஒரே ஒரு ட்ரக் தான், என்னது? எபினஃபின் மட்டும் தான். தென் எஸ், IMNCI கேட்டகரைசேஷன், டயேரியா, ஷங்கனைஸ், ஸ்கின் பிஞ்ச் கோஸ் ஸ்லோலி. ஆனா இதுலயும் முக்கியமான ஒரே ஒரு வார்த்தை, slowly and he drinks water eagerly. Some dehydration. இதே வாட்டரே குடிக்கலன்னா அது பேரு சிவியர் டீஹைட்ரேஷன். இந்த ஒரு வார்த்தையில இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிடலாம். தென் KMC யாருக்கு பண்ணுவீங்க? ஹீமோடைனமிக்கலி ஸ்டேபிள் குழந்தைக்கு மட்டும்தான் பண்ணுவீங்க. தென் ஹெமச்சூரியா, ஒலிகூரியா, எடிமா அண்ட் ஹைப்பர் டென்ஷன் ஆர் சீன் இன் குளோமரோனெஃப்ரைட்டிஸ். இதுவும் டைரக்டான கொஸ்டின். Then 6-year-old child, which is the most common type of leukemia? ALL is most commonly seen in children. Then match the following. Hypertrophic pyloric stenosis is seen in. எங்க இருக்கும்? Hypertrophic pyloric stenosis lead to projectile vomiting. Then interception leads to bilious vomiting. Then peptic ulcer வந்துட்டு என்னது? recurrent vomiting இருக்கும். appendicitis, pain in the right quadrant of abdomen. Then not able to initiate or persist goal oriented activities known as avolition. Then elderlyக்கு செல்ஃப் எஸ்டீம் மெயின்டைன் பண்றதுக்கான பெஸ்ட் மெத்தட் இஸ், எல்டர்லி தான் இதுல முக்கியமான வார்த்தையே. எல்டர்லிக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன? பிபிலியோகிராஃபி தான். தென் மில்லு தெரப்பினா உங்களுக்கே தெரியும். தென் டோக்கன் எக்கானமி ஸ்கிசோஃபீனியால தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் psychopharmacological drug classification of olanzapine. Olanzapine comes under atypical antipsychotics. Then
நீங்க மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் பண்றீங்க, திடீர்னு பேஷண்ட் என்ன சொல்றாங்க, பேஷண்ட்டை நீங்க அசஸ் பண்றீங்க, என்ன சொல்றீங்க, ஃபயர் ஆயிடுச்சு, ஹவ் யூ ரியாக்ட், யூ ஆர் கோயிங் டு அசஸ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆனா ஆப்ஷன்ல 2 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, டெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், சோஷியல் ஜட்ஜ்மெண்ட். எதை அசஸ் பண்ணுவோம் நம்ம, டெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் அசஸ் பண்ணுவோம். தென் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சீன் இன் ஓபியாய்டு ஓவர்டோஸ் எக்ஸெப்ட் டெலீரியம் ட்ரெமர்ஸ். டைரக்டான கொஸ்டின் இதெல்லாம். டெலீரியம் ட்ரெமர்ஸ் எங்க இருக்கும், நம்மளுக்கு ஆல்கஹால் ஆல்கஹால் வித்ரால் சிம்டம்ஸ்ல தான் டெலீரியம் ட்ரெமர்ஸ் இருக்கும். ஓகே, மற்றபடி ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் இருக்கும், ஸ்டூப்பர், கோமா ரெண்டுமே இருக்கும். கரெக்டா? ஸோ எக்ஸெப்ட் கொஸ்டின்னால டெலீரியம் ட்ரெமர்ஸ் இஸ் நாட் seen in opioid overdose. Next question. A highly structured psychotherapy method used to alter distorted beliefs and problem behavior, replacing negative incorrect thought is known as cognitive behavior therapy. இதெல்லாம் direct question தான். Then இதுக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான், என்னது, plays a role in emotion, cognition, sensory perception is. ஒரு வார்த்தை, எக்ஸிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சாலே போதும். என்னது, காபா எல்லாமே, செரோட்டோனின் எல்லாமே இன்ஹிபிட்டரி தான். ஹிஸ்டமின் மட்டும்தான் எக்ஸைட்டரி. எஸ், ஐ ஹாவ் டன் சம்திங் ஆஃபுல், பேஷண்ட் ஐ வுட் லைக் டு ஹியர் அபவுட் இட். இது என்னது, அக்செப்டன்ஸ். ஓகே, நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, என்ன சொல்றீங்க சொல்லுங்க. கரெக்டா? அதே ஃப்ளூமாசெமின், இதுக்கு நான் ஆப்ஷன் கொடுக்கல. ஓகேவா? பென்சோடைசிபம், ஜோல்பெரிடோன் இட்ஸ் நான் பென்சோடைசிபம், ராமெல்டன் வந்துட்டு மெட்டனர்ஜிக் ஹிப்னாஸ்டிக், அண்ட் ஹைட்ரஜன் இஸ் ஆன்டிஹிஸ்டமின் ட்ரக். தென் 2 weeks ஆஃப் டிப்ரெசிவ் இருக்கு, என்ன இருக்காது, கேட்டடோனிக் பிஹேவியர் சீன் இன் கேட்டடோனியா. கரெக்டா? தென் மில்லு தெரப்பி, அசம்ஷன். கரெக்டா? மில்லு தெரப்பினா என்னது, என்விரான்மெண்ட் தெரப்பி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, இன்அப்ராப்ரியேட் நீட் டு பி கரெக்டட், அதுவும் உண்டு. பியர் ப்ரெஷர் இருக்காது. கரெக்டா? ஸோ அதனால 1, 2 and 3. தென் some typing mistake. According to SIS norms, ஜெனரல் வார்ட்ஸ்ல 1:6 இருக்கணும். தென் டெம்பரரியா ஒரு நர்ஸை பிளேஸ் பண்றாங்க, அது பேரு ஷார்ட் டேர்ம் டிப்ளாய்மெண்ட். தென் இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ல ஏபிசி அனாலிசிஸ் உண்டு, பிஇடி உண்டு, XYZ உண்டு, STX மட்டும் கிடையாது. தென் என்னது வந்துட்டு எக்ஸப்ட் மிஸ்கான்டக்ட் பண்ணா என்ன பண்ண மாட்டாங்க, லாஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ், டிமோஷன், டிரான்ஸ்ஃபர் வந்து வித்ஹோல்டிங், இன்க்ரிமெண்ட் கிடையாது. தென் நாட் அ ரொட்டீன் but it is written only any mishap or mistake occurs. ஏதாவது ஒரு தப்பு நடந்தா மட்டும் ஒரு ரிப்போர்ட் எழுதிங்கன்னா அது பேர் என்னது, இன்சிடென்ட் ரிப்போர்ட். Then when one chooses a course of action from several options based upon criterion is known as decision making. Then இதுக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தான், டு மெஷர், ஒரே ஒரு வேர்டு தான், மெஷர் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் எது மெஷர் பண்ணுவோம் நம்ம, லைக்கட் ஸ்கேல். And study to assess motivation, it's an independent variable. Then ரிசர்ச்சர் வந்துட்டு டிமென்ஷியா பேஷண்டோட எக்ஸ்பீரியன்ஸை எழுதுறாங்க, தட் இஸ் நோன் அஸ் ஃபினாமெனாலஜி. தென் ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க, அந்த டயக்ராம் என்னால் இதில் வைக்க முடியல, சாரி. தட் டினோட் ஸ்ட்ராங் நெகட்டிவ் கோரிலேஷன். தென் சேம் மெஷர், சேம் பீப்புள் இன் 2 occasions இஸ் நோன் அஸ் டெஸ்ட் ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி. இது ரொம்ப ஈஸி. என்னது, ஒரே கொஸ்டினை ஓகேவா ஒரே பீப்புள் கிட்ட 2 occasionல நம்ம மெஷர் பண்றோம், அது பேர் என்ன, டெஸ்ட் அண்ட் ரீடெஸ்ட். தென் எம்பிரிக்கல் ஃபேஸ்ல என்ன செய்வீங்க, கலெக்டிங் டேட்டா. டிசைனிங் ஃபேஸ்ல டிசைடிங் சாம்பிளிங் பிளான். தென் டிசமினேஷன் ஃபேஸ்ல மற்றவங்க கிட்ட சொல்றது தான் டிசமினேஷன். அனலைட்டிக் ஃபேஸ்ல அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ 3, 1, 4, 2 இஸ் த ஆன்சர். தென் கைனி ஓபிடி வராங்க, creamy vaginal discharge. ஓகேவா? creamy whitish discharge seen in bacterial vaginosis. Then match the following. threatened abortion. threatened abortion என்ன, fetus அலைவா இருக்கும். missed abortion என்ன, fetus டெத்தா இருக்கும். கரெக்டா? இது ரெண்டுத்த வச்ச சொல்லிடலாம். 3, 1 எங்க இருக்குன்னு பாருங்க.
ஒரே ஒரு இதுல தான் இருக்கு. ஆன்சர் இஸ் 3142. தென் டெய்லி ரெக்யர்மெண்ட் ஆஃப் கால்சியம் இன் பிரெக்னன்சில 1000 mg, இதுல லாக்டேஷன்ல 1500 mg. தென் presence of functional endometrium other than uterine mucosa is known as endometriosis. Then post anti-estrogenic property, levonorgestrel, desogestrel எல்லாத்துலயுமே வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் இருக்கும். எதுல இருக்காது? சென்டோக்ரோமன் மட்டும்தான் வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் ஆன்டி ஈஸ்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். தென் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரேஸ் ஆக்சிடோசின் கொடுக்கறது தான். கிரிட் மேனுவல் கிடையாது. தென் கார்போபோஸ்டும் தரமாட்டாங்க. தென் மெசோப்ரெஸ்டாலும் தரமாட்டாங்க. தென் which of the following are causes of secondary dysmenorrhea except by carnivate interestனால secondary dysmenorrhea வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. மற்றபடி எல்லாத்துலயும் வரும். தென் யூட்ரைன் ப்ரோலாப்ஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி, இதுக்கும் டைரக்டான ஆன்சர் கொடுத்துட்டேன். ஓகேவா? 43232ன்னு. ஓகேவா? இட்ஸ் லென்த்தி கொஸ்டின். தென் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் காசஸ் ஆஃப் மெட்ரோஜியா எக்ஸப்ட், இதுவும் எக்ஸப்ட் கொஸ்டின். டியூமர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துலயுமே மெட்ரோஜியா வரும். கரெக்டா? எஸ். ஆண்ட்ரஜன் ப்ரொடியூசிங் இல்ல இருக்கும், அடினோமயோசிஸ்ல இருக்கும், கிரானுலோமா டியூமர் எல்லாமே பாருங்க டியூமர் 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 3 டியூமர் இருந்த விட்டுட்டு மற்ற ஆன்சரை சூஸ் பண்ணாலே ஆன்சர் அதுதான். தென் ப்ரௌன் ஃபேட் எங்க இருக்கும்? ஆக்சிலால இருக்கும், ஹார்ட்ல இருக்கும், கிட்னில இருக்கும். ஓகேவா? பிரெயின்ல இருக்காது. நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் ஆஃப் நியூபார்ன் இஸ் 30 to 60 per minute. Then PCO2 increase and pH is decrease. அது நியூபார்ன்ல இருந்தா என்ன, அடல்ட்ல இருந்தா என்ன, எதா இருந்தா என்ன, pH கம்மியா இருந்தாலே அது பேரு அசிடோசிஸ். PCO2 அதிகமா இருந்தா அது பேர் என்ன? ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். தென் நிப்பிள் கன்ஃபியூஷன்னா என்ன? நிப்பிள் கன்ஃபியூஷன்னா என்ன? குழந்தை வந்து ஆர்டிபிஷியல் நிப்பிள் அக்செப்ட் பண்ணும், ஆனா மதர்ஸ் நிப்பிள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணாது. அது பேர் தான் நிப்பிள் கன்ஃபியூஷன். தென் கிளாசிக்கல் சிம்டம் ஆஃப் இன்வேசிவ் cervical cancer is post coital bleeding. Then overlapping of skull bone is known as Spradlin sign. இதுவும் வந்து இந்த ஒரு வார்த்தை படிச்சாலே Spradlin sign எழுதிடலாம். தென் BMI கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி BMI கால்குலேட் பண்ணுவீங்க நீங்க? weight divided by height in meter square. weight கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ? 70 divided by 1.55 into 1.55. கரெக்டா? எஸ். ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. it will be coming around 29.1. ஓகேவா? ஸோ டைம் இல்லை, யூ கேன் புட் அண்ட் புட் வந்திருக்கும். தென் இன்சிடென்ஸ் ரேட், வென் இன்சிடென்ஸ் ரேட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன? 500 நியூ கேசஸ், 500. இதுக்கும் இதே தான் ஆன்சர். என்னது? ஃபார்முலா போட்டாலே ஆன்சர் வந்துடும். என்னது? 500 divided by 30,000 into 1000. கரெக்டா? இந்த 3 0, இந்த 3 0, இதுவும் கரெக்டாகும். ஸோ 16.7 is the answer. So answer is 16.7 per 1000 population. Then high glycemic index எதுல இருக்கும்? ரைஸ்ல இருக்கும், பொட்டேட்டோல இருக்கும், பிரெட்ல இருக்கும், கார்ன்ஃபிளேக்ஸ்ல இருக்காது. தென் 3 standard deviation க்கு கீழே போனா this is an example of severe acute malnutrition. Then overall disease burden expressed as a loss due to ill health or disability. ஓகேவா? டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் இது. ஓகேவா? இது என்னோட நோட்ஸ்ல கூட இருக்கு. மை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் DALY? டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயருக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் நியூமரேட்டர் ஃபார் கால்குலேட்டிங் நியோனேட்டல் மார்டாலிட்டி ரேட். நியோனேட்டல் மார்டாலிட்டி ரேட்னால என்ன? less than 28 days. ஓகேவா? தென் கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் பிரெக்னன்சி. ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன ட்ரக் கான்ட்ரா இண்டிகேட்டட்? Primacune is contraindicated. Then which of the following is not a component of epidemiological triad? Epidemiological triadல என்ன இருக்கும்? 3 இருக்கும். ஏஜென்ட், ஹோஸ்ட், என்விரான்மெண்ட். ஓகேவா? என்ன இருக்காது? டிசீஸ் இருக்காது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, டிசீஸ். தென் எஸ், பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன்ல என்ன இருக்கு? வேக்சின் வயல் மானிட்டர் இருக்கு. வேக்சின் வயல் மானிட்டர் எப்படி இருக்கும்? உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருக்கும்? ஒரு அவுட்டர் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், சாரி அவுட்டர் ஒரு ஸ்கொயர் இருக்கும், இன்னர் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். கரெக்டா? எஸ். இப்ப என்ன சொல்றாங்க? இன்னர் ஸ்கொயர் இஸ்
டார்க்கர். டார்க்கா இருந்தா என்ன செய்யணும்? That vowel should not be used. So answer is option C, should not use the vowel. Then match the following. Pertussis causes whooping cough. Salmonella typhi causes enteric fever. கரெக்டா? 3 4 எங்க இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான். இப்படிதான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு கொஸ்டின் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது என்ன? Pertussis causes whooping cough. டைஃபாய்ட் காசஸ் என்ட்ரிக் ஃபீவர். 3 4 எங்க இருக்கு? போட்டு அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? தென் which is forms the base of health service preventive services தான் base of health service pyramid. Then CBAC early detection of non-communicable disease should be filled by ASHA. Then sub center level யாரா இருப்பாங்க? ANMO ASHA will be there. Then triage system would not be used in India. ரெட் உண்டு, எல்லோ உண்டு, பிளாக் உண்டு, ப்ளூ கிடையாது. ரெட், எல்லோ, கிரீன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ளூ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். தென் ஆயுஷ்மான் பாரத் PMJ படி எவ்வளவு கொடுக்கணும்? 5 lakhs they will give. Then discouraging children from adopting harmful life experience is an example of primordial prevention. ரெண்டாவது primordial prevention is an example of or is used for all kind of non-communicable diseases. நம்மளோட non-communicable disease எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது என்னது? primordial prevention தான். இதுக்கு நான் என்னோட நோட்ஸை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஆக்சுவலி இதான் என்னோட ஸ்லைடு, கம்யூனிட்டி சைட். இதுல இருக்கு பாருங்க. சாரி, டாலியே இருக்கும். primordial prevention, no risk factor prevent. ஓகேவா? தென் பெஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ரெட் கலர்ல நான் இது பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா? primordial prevention. தென் டாலி. வாட் இஸ் டாலி? டிசபிலிட்டி அட்ஜஸ்டர்ஸ் லைஃப் இயர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரம் அவர் டைரக்ட் MCQ ஃப்ரம் அவர் நோட்ஸ் இட் செல்ஃப். கரெக்டா? தென் இனி ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கு. தென் ஸ்கிரீனிங் ஆஃப் சப் குரூப் for a particular disease is known as mass screening. Then which of the following is a indicator of contraceptive practice? Is CPR. Okay va? Couple protection rate. Okay va? NPR. NRR is net reproduction rate. CPR. Then occupational disease occurs due to sugarcane dust. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். அப்படியே இல்லைனாலும் you can see in my notes also. Bagosis வேணா இதெல்லாம் போட முடியல என்னால. ஓகேவா? பேகோசிஸ் இஸ் a occupational disease occurs due to cane fiber, sugar cane fiber, bagosis. Next, which of the following is vaccine is freezing sensitive? Is cholera. Then Peyer's patches are seen in ileum. Then type of joint movement upward single stationary axis is known as hinge joint. Then hormone secreted by neurohypophysis and for uterine contraction. ஒரே ஒரு ஹார்மோன் தாங்க யூட்ரைன் கன்ட்ராக்ஷனுக்கு, ஆக்சிடோசின். இதுக்கெல்லாம் தனியா நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை. தென் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றது என்னது? ஆல்புமின். தென் which causes styluria? Pancreatic enzyme insufficiency causes styluria. Then disease affecting small intestine causes styluria. Bile acid deficiency இருந்தாலும் styluria. இன்சுலின் டெஃபிஷியன்சி மட்டும் இருக்காது. ஓகேவா? ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். styluria எப்போ வரும்? pancreaticல பிரச்சனை வந்தா வரும், பைல் ஆசிட் பிரச்சனை வந்தா வரும், pancreatic small intestineல பிரச்சனை வந்தா வரும். So 1, 2 and 3 is the answer. All of the following are theories of motivation except Stenberg theoretic theory மட்டும் motivation theory கிடையாது. Highest level of growth needs as per Maslow hierarchy of needs is self actualization. IQ 90. 90ங்கிறது என்னது? 70க்கு கீழே போனாதான் மென்டல் ரிட்டார்டேஷன். 90க்கு மேல இருந்தா அது பேரு ஆவரேஜ். ஓகேவா? தென் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சைக்கோ அனாலிசிஸ் என்ன கிடையாது. இது சொல்லியிருப்பாரு, ஈகோங்கிற விஷயம் சொல்லியிருப்பாரு, சூப்பர் ஈகோங்கிற விஷயம் சொல்லியிருப்பாரு. கான்சியஸ்ங்கிற விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்க மாட்டாரு. So answer is option A, conscious. Then 2% கான்ஃபிளிக்ட் வருது. அந்த கான்ஃபிளிக்ட் ஆன அப்ரோச் என்ன அப்படின்னா approach conflict. Then type of family, highest status who controls the social life of the family is known as
பேட்ரியாக்கல் என்ன அர்த்தம்? ஒரே ஆள் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவார், அது பேர் தான் பேட்ரியாக்கல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் which of the following are ways of occultation? occultation என்ன அர்த்தம் முதல்ல தெரியும். வாட் இஸ் occultation? எனி கெஸ்? யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். occultation என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கல்ச்சரை மிக்ஸ் பண்றது பேரு தான் மிக்சிங் அப் ஆஃப் கல்ச்சர் இஸ் நோன் அஸ் occultation. ஓகேவா? அக்கல்ட்ரேஷன் எதனால நடக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதனால நடக்கும்? எல்லாத்தினாலும் நடக்கும். ட்ரேட் காமர்ஸ் நடந்தால் நடக்கும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்தால் நடக்கும், எஜுகேஷன் நடந்தால் நடக்கும், கான்குவெஸ்ட் நடந்தால் நடக்கும். ஓகேவா? ஸோ 1, 2, 3 and 4 ஆர் ஆல் த காசஸ் ஆஃப் அக்கல்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இதை எல்லாமே வந்து நம்மளோட சோஷியாலஜி ரிலேட்டட் சாப்டர்ஸ். எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் நாங்கள் வந்துட்டு 17ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்கமிங் நார்செட் அண்டு ஜிக்மர் ஃபோக்கஸ் பண்ணி, ஜிக்மர் வருமானு தெரியல, மோஸ்ட்லி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 17ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க எங்களோட நம்பர் நான் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் கான்டாக்ட் நம்பர் இஸ், இதுலேயே நான் கூட டைப் பண்றேன், 7418581443. எங்களோட அட்வான்டேஜ் என்னங்கிறது சொல்லிடுறேன். த ஒன்லி இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டியூட் நாங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ரெண்டாவது, லோயஸ்ட் ஃபீஸ் இன் ஆல் ஓவர் இந்தியான்னு கூட சொல்லலாம், இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸ் நாங்க மட்டும் தான் வாங்குறோம். மூணாவது வந்துட்டு, நோட்ஸ் வி வில் ப்ரொவைட் யூ ஆல் யுவர், உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்துட்டு வி வில் ட்ரை டு ஃபிகர் இட் அவுட். தென் மூணாவது ஒரு விஷயம், நோட்ஸ் ப்ரொவைட் பண்றது வேற யாருமே கிடையாது, நாங்க மட்டும்தான் நோட்ஸும் கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். தென் எம்சிக்யூ பேஸ்ட் ஆப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதுவும் வந்துட்டு வில் லெட் யூ நோ. எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா இந்த நம்பருக்கு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், லாஸ்ட் 4 more MCQs. எசென்ஷியல் அமினோ ஆசிட் என்னென்ன? ஓகேவா? முதல்ல என்னென்ன? லூசின் உண்டு, ட்ரிப்டோஃபான் வந்து, மீத்தியோனைன் உண்டு, சிஸ்டின் மட்டும்தான் கிடையாது. சிஸ்டின் இல்லாத ஆப்ஷன், 4 இல்லாத ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, அப்ப 5 பார்க்கணும். ஹிஸ்டிடின் இஸ் ஆல்சோ இது. 4 என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தூக்கிடுங்க. ஆன்சர் இஸ் 1, 2, 3 and 5. தென் டிஃபிஷியன்சி டிஸார்டர். இந்த கொஸ்டின் எனக்கு கஷ்டம் தாங்க, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியும், ஆனா என்னென்ன டிசீஸ்ன்னு தெரியும், எல்லாமே வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சி, கரெக்டா? ஆனா என்னன்னு தெரியாது. ஆனா ரொம்ப ஈஸி. பயோட்டிக் ஸ்பாட்னா என்ன? அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸ்பாட், ஃபோமி ஸ்பாட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப டிக்கு என்னது? 1. டிக்கு எங்கெங்கெல்லாம் 1 இருக்குன்னு பாருங்க, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ அதான் ஆன்சர். ஓகேவா? 2, 2, 3, 4. சாரி, இதுக்கும் நான் ஆப்ஷனை கொடுக்கல. தென் மேட்ச் த ஃபாலோயிங் வைட்டமின். ஓகேவா? வைட்டமின் டி, டியோட வேலை என்ன? போன் அண்ட் டீத். 3. நியாசின், நியாசினோட வேலை என்ன? கார்போஹைட்ரேட் மெட்டாபாலிசம். கால்சியமோட வேலை என்ன? சாரி, ஆப்ஷன் பி பார்க்கல நான். எஸ், கால்சியமோட வேலை என்ன? ஆக்ட் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். பாஸ்பரஸ் ப்ரொமோட் இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன். கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் 3, 1, 4, 2. தென் அடுத்த கொஸ்டின், which of the following enzymes acute pancreatitisல எது எலிவேட்? acute pancreatitisல 2 கொஸ்டின். என்ன எலக்ட்ரோலைட் கம்மியாகும்? கால்சியம். என்ன எலக்ட்ரோலைட் அதிகமாகும்? amylase. Then which of the following is the major immunoglobulin? Is Ig. G is the major type of immunoglobulin. எஸ், இந்த கொஸ்டின் ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு, நானே இப்பதான் பார்த்தேன். எஸ், பாஸ்பரஸோட வேலை என்ன? எசென்ஷியல் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத். ஓகேவா? ஸோ இது ஆப்ஷனை மாற்றி கொடுத்துட்டேன் நான், சாரி, மாற்றிக்கோங்க. எஸ், வைட்டமின் டி ப்ரொமோட்ஸ் இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன். 2, 1. நியாசின் helps in metabolism. Vitamin C is act as an antioxidant. Phosphorus is essential for formation of bones and teeth. ஓகேவா? எஸ். அண்ட் இந்த மற்ற எல்லா கொஸ்டினும் பார்த்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க மார்க்ஸை எவாலுவேட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க.
கட் ஆஃப் என்ன இருக்கும் எல்லாருமே வந்துட்டு அதான் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடரேட் டு டஃப் கொஷின் பேப்பர் தான். ஸோ அவுட் ஆஃப் 150 எம்சிக்யூஸ்ல மோஸ்ட்லி யாரை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா 100 எம்சிக்யூ ஆர் 110 எம்சிக்யூ தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ கட் ஆஃப் மோர் தென் 90 இருந்தா குட். ஓகேவா? 90க்கு மேல இருந்தா செலெக்ஷன் லிஸ்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே மோர் தென் 100 இருந்தா கன்ஃபார்மா நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க. இதே மோர் தென் 110 இருந்துச்சுன்னா நீங்க தான் வந்துட்டு டாப் ரேங்கிங்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இது என்னோட அனாலிசிஸ் படி இருக்கு. ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்ளி வித்தின் 1 வீக் வந்துட்டு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ கட் ஆஃப் வந்துட்டு மோர் தென் 90 இருந்தா சான்சஸ் அதிகம். மோர் தென் 100 இருந்தா சான்ஸ் ரொம்ப அதிகம். மோர் தென் 110 இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து டாப் ரேங்கிங்ல இருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.